பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ப்ரோமோ பார்த்த பலரும் இருந்துட்டு என்னடா சொல்ல வரீங்க, எங்களுக்கும் புரியலை உங்களுக்கும் புரியலை, என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. குழப்பமே வேணாம், ப்ரோமோ ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு மக்கள் இப்படிலாம் இருப்பாங்கன்றதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எல்லாத்தையும் தான் அதை தான் டிக் அவுட் பண்ண போகிறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களேன். ஓகே, நேற்றைய ப்ரோமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் கூட ரிலேட் பண்ணி நம்மளை யோசிக்க வச்ச மாதிரி இருந்தது. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் பர்சனலி நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஆமாம்ல இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்னென்ன அப்படின்றது ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேதுன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வராரு. அவரோட பில்லை வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளும் பார்த்துருப்போம், நம்ம வரும்போது இப்படி பண்ணி கொடுப்பாங்க. பட் எதுக்குன்னு நம்மளும் கேட்டதில்லை. ஸோ இது எதுக்கு அப்படின்றது அவர் கேட்குறாரு. எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்கன்னு போது, தெரியல சார், மேலே பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னார் இல்லையா. எஸ், இது எந்த மாதிரி மக்களை குறிக்குது அப்படின்னா, இந்த ஆட்டு மந்த மாதிரியே போவாங்க. நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேரை பார்த்துருப்போம். அவனுங்களுக்குன்னு ஒரு லீடரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு, அன்பு ஜெயிக்குமா நம்புறீங்களா, நம்ம எல்லாரும் அன்பாலே ஜெயிச்சிருவோம், நம்ம எல்லாரும் அன்பாலே மக்கள் மனசை கவர்ந்துருவோம், நம்ம தான் டைட்டில் அடிக்க போகிறோம், மக்கள்கிட்ட நமக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஒரு குரூப் அலையும். அந்த குரூப்புக்குன்னு ஒரு லீடர் இருப்பான். அந்த லீடர் என்ன சொன்னாலும் ஆமாம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டு தான் மாயா, ஆமாம்மா பூர்ணிமா பேசினா கரெக்டு தான், ஆமாம்மா நம்ம அர்ச்சனாக்கா சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, இனி கரெக்டு தான் அப்படின்னு ஆட்டு மந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், சீசன் 1ல் காயத்ரி பேச்சை கேட்டுக்கிட்டு அது சக்தி ஜூலி அப்படின்னு ஒரு கேங் அப்படியே இருந்துட்டு அக்கா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பின்னாடி போவாங்க. ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படிலாம் தெரியாது, அக்கா சொல்லிட்டாங்க நம்ம கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஆட்டு மந்த மாதிரி ஆமாசாமி போடுற கண்டஸ்டன்ஸ் தான் இங்கே வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிராஃபிக் சிக்னல், இது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம அவ்வளோ நேரம் அவனுங்க நிற்பானுங்க, அந்த ரெட் சிக்னல் போடுற வரைக்கும் போட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எல்லாரும் நிற்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அடுத்ததாக வந்துட்டு அந்த ரெடி ஆகி க்ரீன் சிக்னல் போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லாரும் பறந்துடணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட ஹார்ன் அடித்து நம்மளெல்லாம் டென்ஷன் பண்ணிடுவானுங்க, மண்டைக்குள்ளே மாவாட்ட ஆரம்பிச்சிருவானுங்க, பின்னாடி இருக்கவெல்லாம் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது, அந்த வண்டியை வெறுப்பத்துற மாதிரியே இங்கே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் யோசிக்கணும், அவனுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது, அவனும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பணும், இல்லை அவன் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுல பிரச்சனையா, இல்லை அவன் அவன் பார்க்கலையா சிக்னலை, அப்படி நிறைய இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு சிக்னல் போட்டு அடுத்த செகண்ட் பறக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலை அப்படின்வாங்க. அதாவது ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் அந்த சாப்பாடு செய்கிற வரைக்கும் கூட பொறுமையாக இருக்கேன், அது இன்னொரு 2 செகண்ட்ஸ் விட்டால் ஆறிடும், அப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம். பட் அதுக்குள்ளே அதை கையை விட்டு அது சூடாகி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு பேஷன்ஸ் லெவல் பாருங்களேன். எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாத ஒரு சில பர்சன்ஸும் இருக்காங்க. அவனோட பொறுமை, அவனுக்கு வந்து இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போகிற பர்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் வந்துட்டு இந்த சிக்னலில் வச்சு மெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜேசிபி குழி தோண்டிட்டு இருக்கிறத போய் படம் மாதிரி மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அது ஜேசிபி அப்படின்றது குழி தோன்றதுன்றது ஒரு கேஷுவலான விஷயம், அதை போய் படம் மாதிரி பார்க்குறான். படத்தை பார்க்க வேண்டிய இடத்துல பர்பஸ் என்ன, படம் பார்க்க போயிருக்கோம், ஆனால் அங்கே போய் ஃபோன் நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இல்லை வேறு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் நூடுல்ஸ் தோசைன்னு காமிச்சாங்க. அதாவது உனக்கு நூடுல்ஸ் வேணுன்னா நீ நூடுல்ஸை சாப்பிட்ருக்கலாம், தோசையை வேணுன்னா நீ தோசையை சாப்பிடலாம், ஆனால் இப்படி ஒரு காம்பினேஷன் நூடுல்ஸையும் தோசையும் சாப்பிட்டு நீ என்ன சொல்ல வர, எதுக்கு இதை சாப்பிட்ற, ஸோ உனக்கே தெரில, எது வேணுன்றதே தெரியாத ஒரு வியர்ட் காம்பினேஷனில் இருக்க அப்படின்ற மாதிரி ஆகட்டும். இல்லை இந்த செல்ஃபின்றதே என்னது, நம்மளோட சுயப்படம், நம்மளோட படத்தை நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் அங்கே முகத்தை மறைச்சி நீ செல்ஃபி எடுக்கிற அப்படின் போது இது எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, பர்பஸ் என்னன்றதே நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க. இப்போ பிக் பாஸ் வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு வரும், உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறதுக்கு, நீ யாருன்ற உன் தனித்துவத்தை நீ காமிக்கணும். உன்னை வந்து சுற்றி உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் பாடுறவன் இருப்பான், ஒருத்தன் ஆடுறவன் இருப்பான், ஒருத்தன் அழகானவன் ஒருத்தர் இருப்பான், ஒருத்தன் சண்டை போடுற ஒருத்தர் இருப்பான். ஸோ இப்படி உன்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போதும் நீ எப்படி அந்த இடத்துல சர்வை பண்ணுற, உன்னை காப்பாற்றிக்க நீ என்ன பண்ண போகிற, நீ இந்த இடத்துல இருந்து எப்படி புத்திசாலித்தனமாக வெளியே வர அப்படின்றதான் இந்த கேம். ஸோ அப்படி உன்னோட தனித்துவத்தை நீ காட்டாமல் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த பர்பஸை நீ யோசிக்காமல் அதை விட்டுட்டு, நான் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் கிரியேட் பண்ண போகிறேன், நான் இங்கே ஒரு லவ் ட்ராக் செட் பண்ண போகிறேன், இங்கே அம்மா பையன் பாசம் அப்பா பொண்ணு பாசம் அப்படின்னு இந்த பிக் பாஸோட பர்பஸை மறந்து ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் எந்த இடத்துல எதை
பண்ண வந்தியோ அதை விட்டுட்டு நீ மற்றதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி பர்பஸ் இல்லாத பர்சன்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாரையும் புரிஞ்சிக்க இறைவா எனக்கு ஒரு தனி மூளை கொடுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சேதுன்னா டிக்ஷனரியெல்லாம் எடுத்து படித்து பார்த்தாலும் இவனுங்களை பற்றி புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் அடுத்ததாக அவர் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசுறது. ஓகே, அவர் போய் ஒரு 3 பிளேஸ் சொல்கிறார். ஆனால் இங்கே வருவீங்களா அங்கே வருவீங்களா, எங்கேயுமே அந்த டிரைவர் வரமாட்டேன்ட்டார். சரிப்பா, நான் தான் இத்தனை பிளேஸ் கேட்டேன், ஆனால் நீயாவது ஒரு 3 ஆப்ஷன் எனக்கு கொடு, நீ எங்கே கூட்டிகிட்டு போறியா அங்கேயாவது நான் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த மனசு எதையுமே பேசலை. ஸோ இங்கே யோசிச்சோம் அப்படின்னா டிரைவரோட வேலை என்ன, அவருக்கு வருமானம் வரணும்னா அவர் ஒரு பர்சனை டிரைவ் பண்ணி அவரோட கஸ்டமர் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் எதுக்குமே அவர் ரெடியாக இல்லை. சேதுனா கேட்குற இடத்துக்குமே அவர் ரெடியாக இல்லை. இல்லை சேதுனா சொல்கிறார் நீயாவது ஒரு 3 பிளேஸ் சொல்லுங்கள் அங்கேயாவது நம்ம போகலான்னு கேட்டால் அதுக்குமே இல்லை. இது வந்து பியூர் அண்ட் பியூர் இந்த மிக்சர் கண்டஸ்டன்ஸ் தான் சொல்கிறாங்க. அவனுங்களுக்கு நீங்களா ஒரு கேமை கொடுத்தாலும் விளையாட தெரியாது, இல்லை அவனுங்களா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு வாலண்டியர் பண்ணி ஒரு கேமும் விளையாட மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் ஆஹா அப்படின்ற மாதிரி அவன் கடைசி வரைக்கும் சும்மாவே உட்காந்து பெஞ்சு தைச்சிட்டு போகிறவானுங்க உள்ள ஆடியன்ஸாக இருக்கிற அந்த மிக்சர் கண்டஸ்டன்ஸை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரிவர்ஸ் எடுக்கணும் போது அவங்க அந்த பாட்டை கம்மி பண்ணி வச்சுட்டு எடுச்சிருவாங்க. அதாவது நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா போதும், அதுக்கு எதுக்குங்க பாட்டை கேட்காம இருக்கணும், காது என்னங்க பண்ணுச்சு அப்படின்றதான். அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஆமாம் இந்த பிள்ளை எனக்கு கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கு, கண்ணு பார்த்தா போதாதான் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து யோசிச்சு பாருங்களேன், மேபி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம். எனக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது என் மூளை ஃபுல்லாக அந்த பாட்டை கவனிச்சிட்டு இருக்கு, அதனால் என்னால் சரியாக கவனிக்க முடியல, பின்னாடி பார்க்க முடியல அப்படின்ற அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுனால அந்த பொண்ணு வந்து பாட்டை கம்மி பண்ணியிருக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒருத்தர் கேட்பாரு. ஸோ அந்த பேங்கர் பார்த்தீங்க அப்படின்னா காது கேட்கலன்றதுக்கு கண்ணாடியை கழட்டுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மேனரிசம். இது வந்து ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். கண்ணு வேலை செய்கிறதுக்கு காது ஆஃப் பண்ணுறோம், காது கேட்கணும் அப்படின்றதுக்கு கண்ணாடியை கழட்டுறோம், என்னடா சம்மந்தமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்படி இத்தனை வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க. நான் இப்போ சொன்னது தான், ஒருத்தருக்கு நாம் பார்க்குற பார்வையில் இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா கண்ணு பார்த்தா போதாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எனக்கு கவனம் செதறுதல், அதனால தான் நான் வந்து பாட்டை நிறுத்துறேன் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி நமக்கு நிறைய பேரை வந்து சுற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அதை பார்த்த உடனே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்க்க தான் பிக் பாஸை நீங்கள் டெய்லியும் பார்த்தா தான் இந்த நபர்கள், இந்த வித்தியாசமான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நாங்களே நிறைய கிறுக்கு பயல்களை உள்ளே விட்டுருக்கோம். அவனுங்க இருக்கிற அத்தனை கிறுக்குத்தனத்தையும் பண்ணுவானுங்க. நீங்கள் பார்த்த ஒரு 2 நாளில் இவனுங்க என்னடா கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு 50 நாள் வரைக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே புரியாது. ஆனால் போக போக தான் யார் யார் மிக்சர் சாப்பிட வந்திருக்காங்க, யார் யார் லவ் கண்டென்ட் கொடுக்க வந்திருக்காங்க, யாருக்கு பர்பஸே இல்லாமல் இருக்கிறாங்க, யார் வந்துட்டு முகமூடி போட்டு விளையாடுறாங்க, யாருக்கு பொறுமைன்றதே கிடையாது, யாருக்கு புத்தின்றதே கிடையாது, யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது அத்தனையும் நீங்கள் பார்க்க தான் புரியும். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க மக்களே அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ ரொம்ப அழகான ஒரு ப்ரோமோ தான் இருக்குது. வித்தியாசமான மனிதர்கள் இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் போக போக தான் அவங்களோட ரியல் கேரக்டர் தெரியும். இப்போ ஓவியாலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் எடுக்கும்போது என்ன இவங்க சும்மா கிளாமர் காமிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் பார்க்க தான் ஓவியாக்குள்ள இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்களோட போல்ட்னஸ் இருக்குது, அவங்க இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அப்படின்றது புரிஞ்சுது. அதே சீசன் ஜூலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டில் பார்க்கும்போது அழகான தமிழச்சி, வீர தமிழச்சி அப்படின்னு சொன்னோம். ஆனால் போக போக தான் அந்த பொண்ணுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபேம் ஆகணுன்றதுக்காக எப்படி வேணாலும் அந்த பொண்ணு குட்டிக்காரன் அடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின் போது புரியாது, போக போக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். பார்க்க தான் அவங்களோட ரியல் கேரக்டர் புரியும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சேதுனா தான். சேதுனாவை படத்தில் பார்க்கும்போதும் சரி, இன்டர்வியூவில் பார்க்கும்போதும் சரி, அண்ணே நீ வேற லெவல்னு, உன் கூல் ஆட்டிடியூட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு சொன்ன ஆள் தான் நானும். ஆனால் அவரோட ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான், ரியாலிட்டி ஷோவில் பார்க்கும்போது அந்த மனுஷன் எனக்கு புரிஞ்சிச்சு, அவர் எவ்வளோ நோஸ்கட் கொடுக்குறாரு, அவர் எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாரு. ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தருக்கு ஷார்ப்பாக பேச தெரில, கிறிஸ்டல் கிளியராக பேச தெரில அப்படின்னா அந்த ஸ்பாட்டே அவங்களை இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி, சரி நீ வேற யாருக்கையாவது கூட உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆனேன். அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம அதை கொடுக்கணுன்றது ஏன் சேதுனா மிஸ் பண்ணாரு அப்படின்ட்டு நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரோமோ நம்ம சேதுனாக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகான ப்ரோமோ, அழகாக ஒரு புரிதல் கொடுத்துருக்கு. வித்தியாசமான மனிதர்கள், அவங்கள பார்த்தா புரியாது, பார்க்க புரியும் அப்படின்ற மாதிரி ப்ரோமோ நல்லா இருந்தது. உங்களுக்கு இதோட புரிதல் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு இந்த ப்ரோமோவில் எந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.